ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அல்லேலூயா. பாருங்க, எத்தனை அருமையான ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். சந்தோஷப்படுவீர்களாக. எதுக்கு சந்தோஷப்படணுமா? இங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துமான யாவுக்காகவும் நீங்கள் உங்கள் குடும்பத்தார சந்தோஷப்படுவீர்களாக. நீங்க கையிட்டு செஞ்ச பாருங்க, நீங்க முயற்சி செஞ்ச பாருங்க, அதைய ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பாருங்க. அதுக்காக ஆண்டவர்கிட்ட நீங்க பெற்றுக்கொள்ளுற ஆசீர்வாதத்துக்காக நீங்க பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷிப்பீர்களாக. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். தேவப்பிள்ளையில அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தான் வசனம் சொல்லுது. நீ கையிடும் செய்யும் எல்லா வேளைகளிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவப்பிள்ளை நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்குரிய காரியமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், ஒருவேளை இந்த ஃபர்தராக ஒரு கோர்ஸுக்கு போகிற காரியமாக இருக்கலாம், ஒருவேளை என்ன காரியங்கள் இருந்தாலும் இங்கே அழகாக வசனம் சொல்லப்படி நீங்கள் கையிட்டு செய்ததும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் விடாமல் ஆண்டவர் உன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துமான யாவுக்காகவும். கர்த்தர்களை எவ்வளெல்லாம் ஆசீர்வதித்து இருக்கிறார் அல்லவா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் அன்றைக்கு பிரியம் அல்லவா? தேவப்பிள்ளையில அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க துக்கமா இருக்க முடியுமா? தேவன் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறனா சாதாரணமா இருக்குமா? அங்கே நிச்சயமாக சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்க போறேன், அதனால் நீ சந்தோஷமா இருக்க போறீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவர் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில கர்த்தர் ஒரு மனுஷனை நினைக்கும் போது அந்த மனுஷன் வாழ்க்கை சாதாரணமா இருக்குமா? அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்னைக்கு மறுபடியும் திரும்ப சொல்றார், நீ கையிட்டு செய்கிற காரியங்களை நான் உன்னை ஆசீர்வதித்து நீங்க சந்தோஷப்படி உன்னை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1:28 கூட வாசிப்பீங்கன்னா ஆதாமுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இவை எல்லா ஆண்டுக்குள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். எல்லாவற்று மேலேயும் ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆளுகையை தந்தார் அல்லவா? அவர் நிச்சயமா உங்களே ஆசீர்வதிப்பார். யோசுவா 24:15 கூட வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். தேவ பிள்ளையில நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே சேவிப்போம். அப்போ நம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தைரியமா போங்க. நீங்க செய்கிற காரியங்கள்ல, நீங்க எடுக்கிற எஃபர்ட்ல, நீங்க எடுக்கிற முயற்சிகளில் நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த ஆசீர்வாதத்தினால் நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க. இதை நம்புறீங்களா? இதை நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். யார் என்னென்ன காரியத்தில் கையிட்டு செய்கிறாங்களோ அந்த காரியங்களை, அந்த வேலைகளை அப்பா உமக்கு நன்றி. அதை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்கப்பா. அதனால அங்கே சந்தோஷம் தான் படணும், அங்கே துக்கப்படக்கூடாது, அதில் நஷ்டம் வரக்கூடாது, அதில் வேதனை இருக்கக்கூடாது. ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அவங்க கைகளின் பிரயாசத்தை நீங்கள் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அதை செய்கிறீங்க, காசு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்களை ஆசீர்வதிச்சிட்டார். தைரியமா போங்க. God bless you.